மாணவர்கள் கவனச்சிதறல் ஏற்படுவதை தடுக்க மனவளக்கலை பயிற்சியில் ஈடுபடுத்துகிறோம் என்கிறார் கெய்ரோ மந்தீன் தோட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன் கோவிந்தசாமி. இப்பயிற்சியின் மூலமாக பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பயிற்சி கொடுக்கிறோம். இதை மாணவர்கள் கற்பதன் மூலம் தேர்வில் நல்ல ஞாபகத்திறன் ஏற்படும். அதேவேளை உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வழிமுறைகளை பள்ளி பருவம் தொடங்க கற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது என நெகிரி செம்பிலான் மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவருமான மோகன் அவ்வாறு கூறினார். இன்று மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை மன்றத்தின் அனைத்துலக யோக தின கொண்டாட்டம் இங்கு இப்பள்ளியில் அனுசரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவ்விவகாரம் குறித்து விண்வெளி மக்கள் டிவி செய்திக்காக அவர் அத்தகவலை தெரிவித்தார். இப்பயிற்சி மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை மன்றத்தின் ஆதரவோடு பள்ளி மண்டபத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இலவசமாக மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என அவர் மேலும் குறிப்பிட்டார். வணக்கம். நம்முடைய கெய்ரோ தோட்ட தமிழ் பள்ளியில் இன்று அனைத்துலக யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது. ஸ்காய் மனவளக்கலையில் இருந்து வந்திருந்த 3 பயிற்றுநர்கள் நமக்கு இன்று இந்த யோகா பயிற்சியை நடத்தி கொடுத்தார்கள். நம்முடைய பள்ளியில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை மாணவர்களுக்கு இலவசமாக ஸ்காய் மனவளக்கலையில் இருந்து வருகின்ற பயிற்சியாளர்கள் யோகா பயிற்சி அளிக்கின்றார்கள். ஆகவே இந்த பயிற்சி ஒவ்வொரு வாரமும் தொடரும். இன்று ஸ்காய் மனவளக்கலையில் இருந்து நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்து இந்த அனைத்துலக யோகா தினத்தை முன்னிட்டு எல்லா மாணவர்களுக்கும் யோகா பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களுக்கு பள்ளியின் சார்பில் நன்றி மலர்களை காணிக்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.